இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா பயணத்தை பற்றி. இது திருவண்ணாமலையிலேருந்து போலூர் போகிற வழி. பயணத்தை பற்றி சொன்னால் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக டென்ஷனாக இருக்கும்போது ட்ராவல் பண்ணும்போது மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். பயணம் மனிதனின் வாழ்க்கையை முக்கிய அம்சமாகும். புதிய இடங்களை சந்திக்க நம்மை ஊக்குவிக்கிறது. பயணம் மனதை தளர்த்தும். இயற்கையின் அழகை ரசிக்க வாய்ப்பளிக்கிறது. புதிய கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள உதவுகிறது. வெவ்வேறு உணவுகளை சுவைக்க முடியும். பயணம் எங்கள் நினைவுகளை சிற்பமாகும். வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை தரும். புவியின் பரந்த பரப்பை பார்வையிட வாய்ப்பு கிடைக்கும். மலைகளின் அமைதியை அனுபவிக்கலாம். கடலின் ஓசையை கேட்டிருக்க முடியும். காட்டின் அழகையும் அந்தரங்கத்தையும் பார்க்கலாம். புதுமையான நட்புகளை ஏற்படுத்தும். பயணம் எப்போதும் புதுமையாக இருக்கும். நம் வாழ்க்கை அனுபவங்களை செறிவாக்கும். வரலாற்று சின்னங்களை பார்வையிடலாம். பயணம் மன அழுத்தத்தை குறைக்கும். அதிசயமான இடங்களை கண்டுபிடிக்க உதவும். பறவைகளின் இனிமையான இசையை கேட்கலாம். இயற்கையின் வண்ணங்களை ரசிக்கலாம். உலகத்தின் வித்தியாசங்களை உணர முடியும். நீர் ஓடைகளின் சத்தத்தை கேட்கலாம். பழமையான வீடுகளை ஆராயலாம். ஊர் கட்டிடங்களின் அழகை ரசிக்கலாம். புதிய மொழிகளை கற்க உதவும். கலாச்சார வேறுபாடுகளை புரிந்து கொள்ள முடியும். தனிமையில் இயற்கையை ரசிக்கலாம். நட்புகளை மேலும் வலுப்படுத்தலாம். கடற்கரையின் அழகை ரசிக்கலாம். மலைத்தொடர்களின் உயரத்தை அறிவோம். குகைகள் மற்றும் கோயில்களை பார்வையிடலாம். பயணம் சுய நம்பிக்கையை அதிகரிக்கும். நீர்நிலைகளில் மிதவை மகிழ்ச்சியை தரும். நீர்வீழ்ச்சிகளின் அழகை ரசிக்கலாம். சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் ரசிக்கலாம். பயணத்தின் ஒவ்வொரு தருணமும் வாழ்க்கையை மெருகூட்டும். புகைப்படங்களை எடுத்து நினைவுகளை சேர்க்கலாம். புதிய சுவைகளை கண்டுபிடிக்கலாம். பழங்குடிகளின் வாழ்வை அறியலாம். காற்றின் மிதமான தென்றலை அனுபவிக்கலாம். பயணம் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். சுவையான பழங்கள் மற்றும் உணவுகள் சுவைக்கலாம். கண்களுக்கும் இதயத்துக்கும் சுகமாக இருக்கும். அறியாமையின் பேய்களை ஓட்டும். புதிய இடங்களில் புதுமையான அனுபவங்கள் கிடைக்கும். பயணம் எங்கள் பார்வையில் விரிவாக்கும். வெற்றிகரமான வாழ்க்கையின் ஒரு பகுதி பயணம். பழமையான நகரங்களின் அழகை அறியலாம். வழிநடத்தும் மனிதர்களின் உதவியை பெறலாம். விலங்குகளை அருகிலிருந்து பார்க்கலாம். சுற்றுலா முக்கியமான கல்வியாகும். எளிமையான வாழ்க்கையை முறையை கற்க உதவும். கடல் சூழ்ந்த தீவுகளை பார்வையிடலாம். புதிய தொடர்புகளை உருவாக்கலாம். பயணம் வாழ்க்கையை நிறைவாக்கும். இயற்கையின் இரகசியங்களை கண்டறியலாம். மெய்சிலிர்க்கும் அனுபவங்களை அனுபவிக்கலாம். அலைகள் பாயும் ஒலியை கேட்கலாம். திடீரென மாற்றங்களை எதிர்கொள்வதற்கான துணிச்சலை வளர்க்கலாம். விவசாய நிலங்கள் அழகை ரசிக்கலாம். புதிய நகரங்களின் கட்டிடக்கலைகளை பார்வையிடலாம். தாழ்வான வயல்களின் அமைதியை அனுபவிக்கலாம். தனிமையான நேரத்தை பெற உதவும். புத்துணர்வுடன் வாழ்க்கையை தொடங்க உதவும். விலங்குகள் மற்றும் பறவைகளின் இயற்கை வாழ்வை பார்வையிடலாம். நீர்நிலைகளின் நீளத்தை ரசிக்கலாம். மொத்த உலகின் அமைப்பையும் புரிந்து கொள்ள உதவும். தொலைதூரங்கள் நெருங்கி வந்துவிடும். பயணம் எப்போதும் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். காற்றின் குளிர்ச்சியை அனுபவிக்கலாம். வித்தியாசமான வழிபாட்டு இடங்கள் பார்வையிடலாம். மனிதர்களின் வாழ்க்கை முறைகளில் உள்ள வேறுபாடுகள் புரிந்து கொள்ளலாம். ஒரு புதிய நோக்கத்தை உருவாக்கும். அறிவை பெருக்கும். தன்னம்பிக்கையை வளர்க்கும். பயணம் புதுமைகளை வழங்கும். இடைவெளி தரும். ஆறுதல் தரும். நண்பர்களுடன் உறவுகளை வலுப்படுத்தும். நீரோட்டங்களின் அழகை ரசிக்கலாம். இயற்கையின் சிருஷ்டிகளை ரசிக்கலாம். கண்களில் நிறைவான காட்சிகளை சேர்க்கும். மனிதனின் சலனங்களை தணிக்கும். பழைய நினைவுகளை நினைவுற முடியும். புதுமையான கலைகளை கற்க முடியும். வெவ்வேறு மனிதர்களின் பார்வையை புரிந்து கொள்ளலாம்.
சுற்றுச்சூழலின் மகத்துவத்தை உணர்விக்கிறது. புதிய இடங்களின் வாசனையை அனுபவிக்கலாம். தொலைதூர யாத்திரைகளை மேற்கொள்ளும் உற்சாகம் தரும். தற்காலிக பிரச்சனைகளை மறக்க முடியும். புதிய அனுபவங்களை தொகுப்பாகும். காதலையும் சக்தியையும் கொடுக்கும். கடவுளின் படைப்புகளை பார்வையிடலாம். திடீர் நெருக்கடிகளை சமாளிக்க உதவும். மனிதன் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உலகின் சிறப்புகளை அனுபவிக்கலாம். எளிமையான மகிழ்ச்சியை தரும். பயணம் ஒரு வாழ்நாள் அனுபவமாகும். நம்ம பயணம் பண்ணும்போது மழை வரும்போது நனைஞ்சிட்டே போக ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த டைமில் சூடாக பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு மழையை ரசிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி தனியாக லாங் ட்ரைவ் போய் உங்களுக்குள்ள அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.